ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சரி மொத்த குடும்பமும் இதில் தலையிடக்கூடாது, அதனால இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கு தெரியறதுக்குள்ளே நம்மளே தெரியப்படுத்தி ஒரு நாடகத்தை போட்டுருவோம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. தம்பி, நீ பிளான் பண்ணதெல்லாம் ஓகேப்பா, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து என் வாழ்க்கை கழிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருந்தாரு. சீனை போட்டுட்டு இருக்க கேப்பில் சகுனி சித்ராவும் அவங்க பங்குக்கு ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. தரன்னு இழுத்துட்டு வரும்போதே மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா கன்சிவாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தமா, இப்போ உண்மையுமே கன்சிவ் ஆகிட்டமா, கங்க்ராச்சுலேஷன்மா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான செய்தியை அனுபவிக்க விடாமையே எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. எல்லாரும்னா யாரும் இல்லைங்க, நம்ம கௌதமும் சகுனி சித்ராவும் தாங்க. இருக்கிறதுல ஹைலைட்டு கௌதம் தாங்க. பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை என்னோடது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. டே இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து பலார்னு விட்டாங்க. ஒரு அரை சொப்பா வேறு லெவலில் இருந்தது. அப்படியே அரைஞ்சதை பார்த்தோன்னே இந்த பக்கத்து இருக்க கை இந்த பக்கத்து வந்துட மாட்டுக்கு அந்தளவுக்கு இருந்தது. ஒரு கணத்தில் வாங்கினா மறுக்கணத்தை காமிக்கணுமா, காமிங்க கௌதம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு என் பையனை அடி அடிச்சான்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடனே உனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவலில் ஐஸ்வர்யா வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க மிரட்டில் நம்ம சகுனி சித்ராவே வாய முடிச்சுன்னா பார்த்துக்கோங்க, என்னை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவீங்களா, இந்த குழந்தையும் என்னையும் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இந்த அடி உனக்கு தேவைதான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சூர்யா என்ன சொல்கிறான்னா, இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் முன்னையே என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கும் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆரம்பத்துலேருந்து இந்த பையன் வந்து தப்பாகவே பேசிகிட்டு இருக்கா, தப்பாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ பணம் கேட்டு மிரட்டுறான், இவன் ரொம்ப தப்பான பையன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.